இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது நம்முடைய மான உணர்வுக்கான போராட்டம். தந்தை பெரியார் அவர்கள் 1938 இந்த இயக்கத்தை, இந்த இந்திய எதிர்ப்பினை தொடங்கினார் என்று சொன்னால், அதற்கு முன்னால் தமிழர்களுடைய நிலை ஒட்டுமொத்தமாக கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயமாக, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்று கல்வியை கொடுக்காத சமுதாயமாக, கல்வியை பெறாத சமுதாயமாக இருந்தவர்கள், கல்வியை இழந்தவர்கள் அறிவிழந்தவர்களாகவும் அடிமைகளாகவும் அடிமை சேவம் செய்பவர்களாகவும் இருந்த காலத்தில் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கின்ற நீதி கட்சி, டாக்டர் நடேசனார், சர்பேட்டி தியாகராயர், தரவாட்டு மாதவனார் போன்றவர்கள், பனகலரசர் ஆகியோர் தொடங்கிய அந்த நீதி கட்சியின் வாயிலாக முதலாக தமிழர்களுக்கு கல்விச்சாலையினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டு படிக்கத் தொடங்கிய போது 1920களுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கான படிப்பு கிடைக்கத் தொடங்கியது. 20 தொடங்கிய அந்த படிப்பு 38 வருவதற்குள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சிக்கு வந்த காரணத்தால், தமிழன் படிப்பதா இவன் படிப்பை எப்படி கெடுப்பது என்கின்ற நோக்கத்தோடு தான் அவர் முதலில் செய்த காரியம், கள்ளுக்கடைகளை மூடுகிறேன் பேர்வழி என்று சொல்லி 2000 பள்ளிக்கூடங்களைத்தான் மூடினார். பள்ளிகளை மூடியதோடு மட்டுமல்ல, அதையும் தாண்டி படிக்க வருகின்ற திராவிட மக்களை படிக்க செய்யாமல் செய்வதற்கு அப்போதுதான் மெல்ல மெல்ல எழுத்து கூட்டி தமிழை படித்து, தமிழோடு ஆங்கிலத்தையும் மெல்ல படித்து வருகின்ற நேரத்தில் நீ இந்தியையும் சேர்த்து படி என்று சொல்லி அந்த இந்தியை திணித்த காரணத்தால், இவன் இத்தனையும் பார்த்து போட்டு படிக்கணும்னு சொன்னோம்னா படிப்பே வேண்டாம், நான் திரும்பவும் மாடு மேய்க்க போகிறேன்னு சொல்லி போகணுங்கிற உணர்வோடு தான் ராஜகோபாலாச்சாரியார் அந்த இந்தியை திணிக்கின்ற பணியினை செய்தார். இதை மிகச் சரியாக புரிந்து கொண்டவர் தந்தை பெரியார். அதனால்தான் அவர் மிகப்பெரிய போராட்டத்தை அவர் தொடங்குவதற்கு முன், தானே செய்தால் கூட ராஜாஜிக்கு எதிராக செய்கின்ற போராட்டமாக அது சுருங்கிவிடும் என்று அவர் கருதிய காரணத்தால் தான் தமிழ்கடல் மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், கரந்தை உமாமகேஸ்வரம் பிள்ளை போன்ற மாபெரும் தமிழறிஞர்களை எல்லாம் அழைத்து வந்து முன்னணியில் நிற்க வைத்து அவர்களை போராட வைத்து முழு போராட்டத்தையும் தந்தை பெரியார் அவர்கள் இயக்கினார். அவர் இயக்கியதில் தான் நாம் இப்போது நினைத்தாலும் நடக்காத ஒரு செயல் என்று சொன்னால், மகளிரை முழுமையாக அந்த போராட்டங்களிலே இறக்கி பல நூறு மகளிரை சிறைக்கு அனுப்புகின்ற காரியத்தையும் தந்தை பெரியார் அவர்கள் செய்தார். அந்த 38 அவர் செய்ததால் தான், அவர்களை இயக்குகிறார் என்பதை அறிந்து கொண்டதால் தான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர் மீது வழக்கு தொடுத்து சிறைக்கு அனுப்புகின்ற நேரத்திலே அந்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்திலே தந்தை பெரியாரினுடைய வாக்குமூலம் என்பது உலக அளவில் இதுவரை நாம் கண்டும் கேட்டும் இராத ஒரு மிகப்பெரிய வாக்குமூலம். இந்தியை திணிக்கின்ற இந்த அரசு, இதனை எதிர்க்கின்ற பணியை செய்கின்றவர்களை எதிரிகளாக கருதுகின்ற இந்த மாநில அரசு, இவர்களை இந்தியை எதிர்க்கின்ற பணியை செய்பவர்கள் அரசையே எதிர்க்கின்றவர்கள் என்கின்ற நிலைமையில் இவர்கள் மீது கடுமையான கோபத்தோடு இருக்கின்றார்கள். இதை நாங்கள் மறுக்கவில்லை. இதை செய்வதற்கு நீங்கள் இந்த மந்திரிமார்கள் திருப்தி அடைகின்ற அளவில் எங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க முடியுமோ அதையும் கொடுங்கள். உங்களுடைய திருப்தி அடையுகின்ற வகையிலே எவ்வளவு தாழ்ந்த வகுப்பு கொடுக்க முடியுமோ அதையும் கொடுங்கள் என்று அவர் அளித்த அந்த வாக்குமூலம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்குகின்ற வாக்குமூலம். தந்தை பெரியார் போராட்டங்களிலே ஈடுபடுகின்ற நேரத்தில் நிச்சயமாக அவர் எதிர்த்தாக்குதல் செய்யக்கூடாது என்கின்ற பெரும், அடித்தால் திரும்பி நின்று முதுகை காட்டு, முழுமையான அடியை வாங்கிக்கொள் என்கின்ற அளவில் தான் செய்தார். அதனால் தான் அந்த அளவிலே இயக்கத்தை வளர்த்தெடுத்த தந்தை பெரியார்
1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து இது ஒரு காளிகளினுடைய போராட்டமாக மாறிவிட்டது என்று தந்தை பெரியார் அன்றைக்கு சொன்னதனுடைய காரணம், அதிலே வன்முறையை தலைதூக்கிய காரணத்தால், அந்த வன்முறையை எந்த அளவிலும் ஆதரிக்கக்கூடாது என்று தந்தை பெரியார் நினைத்த காரணத்தால் தான் அந்த வகையான ஒரு கருத்தினை அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தின் மூலமாகத்தான், அதனால்தான் பெண்கள் அவ்வளவு துணிச்சலாக வந்து கலந்து கொண்டதோடு மட்டுமல்ல, தந்தை பெரியாருக்கு பெரியார் என்கின்ற பட்டத்தை 38 அந்த பெண்கள் மாநாட்டில் தான் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதும், அந்த தந்தை பெரியாருக்கு ராஜகோபாலாச்சாரியார் 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்ததோடு மட்டுமல்ல, அவருடைய ஒரு 1000 ரூபாய் அபராதமும் செலுத்தி, அபராதம் கட்டமாட்டேன் என்கின்ற நேரத்தில் அதற்கு 1 ஆண்டு காலம் சிறை தண்டனை என்கின்ற அளவில் அவருக்கு தண்டனைக்கு மேல் தண்டனையாக கொடுத்தாலும், அவரை இங்கிருந்து கடப்பா சிறையிலே கொண்டு போய் போட்டாலும் கூட, அந்த சிறையிலே அங்கே கல்லுடைக்கின்ற பணியினை அவருக்கு கொடுத்தாலும், தந்தை பெரியார் கல்லைகளெல்லாம் உடைத்து விட்டு இது போதுமா, இன்னமும் உடைக்க வேண்டுமா என்று கேட்கின்ற மாபெரும் வழிகாட்டியாக நமக்கு திகழ்ந்தவர் தந்தை பெரியார். அது மட்டுமல்ல, அவர் தண்டனையும் கொடுத்து, தண்டனையை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த 1000 ரூபாயை பெறுவதற்காக ராஜகோபாலாச்சாரியார் தந்தை பெரியாரினுடைய காரை ஜப்தி செய்து அதனை ஏலத்தில் விட்டார் என்பது எந்த அளவிற்கு அவர் குரோதத்தோடு செயல்பட்டிருக்கிறார், எவ்வளவு வன்மத்தோடு செயல்பட்டிருக்கிறார் என்பதை அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக தந்தை பெரியார் தொடக்கி வைத்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் 38ஆம் ஆண்டிலே தொடங்கி 40ஆம் ஆண்டிலே ஓரளவுக்கு நிறைவு பெற்று, அதற்கு பிறகு 48ஆம் ஆண்டிலே இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்போதும் அந்த 2வது போராட்டத்தை தொடங்கி, அந்த 2வது போராட்டத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சர்வாதிகாரியாக இருந்து அந்த போராட்டத்தை நடத்தி காட்டினார்கள். பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த பின்னால் 49 பிரிந்து விடுகிறது. 50-52 திரும்பவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எழுத்துக்களை அஞ்சல் நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் அவர்கள் எழுதி வைத்த காலத்தில் அவற்றை தார்பூசி அளிக்கின்ற பணியை தந்தை பெரியார் தொடங்கினார். பேரறிஞர் அண்ணா அதை தொடர்ந்து செய்தார். இரட்டை குழல் துப்பாக்கியாக திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் அன்றைக்கு செயல்படத் தொடங்கினர். ஆனால் இன்றைக்கு முளைத்திருக்கக்கூடிய பலரும் தமிழ் தேசியத்தினுடைய மிகப்பெரிய பிதாமகனாக கருதுபவர்கள், சொல்லிக் கொள்ளுபவர்கள் மாப்போசியை சொல்லுகின்றார்கள். அந்த மாப்போசி அந்த காலகட்டங்களில் தந்தை திராவிடர் கழகத்தினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அளித்த இந்திய தார்பூசி அளித்த இந்திய எழுத்துக்களை அவர்கள் மன்னனை பூசியை எடுத்துக்கொண்டு போய் அந்த எழுத்துக்களை எல்லாம் துடைத்து எடுத்த காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். இந்தியை திரும்ப கொண்டு வருகின்ற பணியை செய்தவர்கள் அவருக்கு இன்றைக்கு பிதாமகனாக தமிழ் தேசியத்தினுடைய பெருந்தலைவராக தெரிகின்றார்கள். இந்தியை அளித்தவர்கள் அவர்களுக்கு மந்தேரிகளாக தெரிகின்றார்கள். ஆக நம்முடைய பணி என்பது மகத்தானது. திராவிட முன்னேற்ற 52 அதில் நடந்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு இன்னமும் சொல்லப்போனால் இந்தியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி சொல்லி பார்த்து, நாம் அழிச்சிட்டே இருக்கிறோம், அவன் தொடச்சிட்டே இருக்கிறான், நம்ம அழிச்சிட்டே இருக்கிறோம், அவன் தொடச்சிட்டே இருக்கிறான், இவன் கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு, இதை உனக்கு சரியான பாடத்தை நான் தர்றேன்ட்டு தான் இந்தியாவினுடைய தேசிய கொடியை எரிக்கின்ற போராட்டத்தை தந்தை பெரியார் அறிவித்தார். தேசிய கொடியை எரிக்கிறதான்னு சொன்ன உடனே அலர்னாங்க. ஏன்னா தேசிய கொடியை எரிச்சா என்ன தண்டனை தருவது என்பது சட்ட புத்தகத்தில் இல்லை. ஆக அவருக்கு திகைத்து போய் பிரதமர் நேரு பெருமகனார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களிடம், உங்களுக்கு வேண்டியவர் தானே தந்தை பெரியார், அவரிடம் சொல்லி இந்த மாதிரியான போராட்டத்தெல்லாம் நடத்த வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொன்னப்போ, எனக்கு அவர் வேண்டியவர் தான், ஆனால் இந்தி அவருக்கு வேண்டாதது, அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வழி செய்யுங்க, நான் போய் சொல்கிறேன், வேற எல்லாம் வெறும் நட்புக்காக தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்பவர் அல்ல தந்தை பெரியார் என்பதை எடுத்து சொன்ன பின்னால், அவர் வேறு வழி இல்லாமல் இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை
ஆங்கிலமே தொடர் மொழியாக நீடிக்கும் என்கின்ற உத்தரவாதத்தை நேருவினுடைய வாக்குறுதியை பெறுவதற்கு அந்த போராட்டம் பெருமளவிலே நமக்கு பயன்பட்டது. அதற்கு பிறகு 1965 நடைபெற்ற போராட்டம், அதுதான் மூன்றெழுந்த மாணவர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம். அது பெருமளவிற்கு பெரும் வெற்றியை தந்த போராட்டம். அந்த போராட்டத்திலே இதில் ஒரே ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், எல்லா போராட்டங்களிலும் 1938, 48, 52, 65 என்று 86 வரை எல்லா போராட்ட களங்களிலும் தன்னுடைய பங்குபணியை செலுத்தியவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் கலைஞர். 38 அவர் மாணவராக இருந்த காலத்தில் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோளையுள்ள நாடு இது அல்லவே என்று சொல்லி தன்னுடைய வயதொத்த மாணவர்களை அழைத்து கொண்டு திருவாரூர் தெருக்களிலே ஊர்வலம் சென்றவர் தலைவர் கலைஞர். இது 38. 48 அவருக்கு திருமணம் நடக்கின்றது. அன்னை தயாளு அம்மையார் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார். செப்டம்பர் 15, 1948 அந்த திருமணம் நடக்க இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த கூடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழங்கி செல்கின்ற ஒரு கூட்டத்தை பார்த்து அவர்களோடு சேர்ந்து மணமகனாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து விட்டார். மணமகனை தேடினால் திருமண கூடத்தில் அவர் இல்லை. போய் தேடி போய் பிடிச்சி அவரை கூட்டு வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. அது ஒரு 48 அவர் பொறுத்தவரையில். 52 தந்தை பெரியார் திருச்சியில் போய்வண்டி நிலையத்தினுடைய இந்தி எழுத்துக்களை அளித்தார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே திருச்சியில் அஞ்சல் நிலையத்தினுடைய இந்தி எழுத்துக்களை அளித்தார். அதற்கு பிறகு 65 எடுத்துக்கொண்டால் 65 தலைவர் கலைஞர் அன்றைக்கு வேறு யாரையும் விடவும் சென்னையில் இருந்து அழைத்து செல்லப்பட்டு பாளையங்கோட்டை தனிமை சிறையிலே அடைத்து வைக்கப்பட்ட கொடுமைகளும் நிகழ்ந்திருக்கின்றன. இவற்றையும் தாண்டி 1986 கடைசியாக நடைபெற்ற அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு சட்டத்தை எரித்து சிறைக்கு சென்ற நேரத்திலே கைதி உடை கொடுக்கப்பட்டு கையில் அலுமினிய தட்டோடு நிற்கின்ற அந்த கொடுமையையும் நாம் பார்க்க முடிந்தது. ஆக இந்திய எதிர்ப்பினுடைய அனைத்து களங்களிலும் தன்னுடைய பங்குபணியை சேர்த்தியவர் தலைவர் கலைஞர். இதில் சொல்லப்போனால் 65 நடந்த போராட்டம் 65க்கு முன்னாலே 64 திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தான் தங்கள் தேக்குமர தேகங்களிலே தீயினுடைய கொடிய நாக்குகளுக்கு தின்ன கொடுத்து விட்டு அவர்கள் அந்த போராட்டத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அதற்கு முன்னால் உலகம் பார்த்ததையெல்லாம் வியட்நாமிலே இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் போராடுகின்ற நேரத்திலே தங்கள் உடலிலே பெட்ரோலை ஊற்றி கொண்டு புத்தம் சரணம் கச்சாமி என்று முழங்கி அவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அதனை அப்படியே முழுமையாக உள்வாங்கி கொண்டு அந்த செயலை செய்து தமிழ்நாட்டிலே முதலாக அந்த பணியை செய்தவர் கீழப்பழவூர் சின்னசாமி என்கின்ற திராவிட இயக்க இளைஞர். அவர் அன்றைக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் பக்தவச்சலம் வருகின்ற நேரத்தில் அவர் காலை பிடித்து கெஞ்சுகின்றார், ஐயா இந்தியை ஒழிச்சிருங்க, இந்தி வேண்டாம், தமிழுக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடம் கேட்டப்போனா சீச்சி போ பைத்தியம்னு தள்ளி விட்டு போட்டு போனாங்க. இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு வேற வழியே இல்லையான்னு நினச்சி தான் அவர் போய் எப்படி தீப்பற்ற வைக்கிறது, அது பத்துமா, அது எவ்வளவு இதாக இருக்குங்கிறது தெரியாததுனால 2 வேட்டிகளை எடுத்து வேட்டியை முழுசாக தன்னுடைய உடம்புல சுற்றி அதற்கு பிறகு 5 கேலன் பெட்ரோலை வாங்கி அதை ஊற்றிக்கிட்டு நான் பத்தாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால அவர் அந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கையாக பணிகளை செய்தார். அதற்கு பிறகு வந்தவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை. உடலிலே பெட்ரோலை அல்லது மண்ணெண்ணெயை ஊற்றி கொண்டு எரிந்து போனவர்கள் ஏராளம். அந்த அளவிற்கு ஏராளமான கீழ்ப்பழவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் அரங்கநாதன், சிவலிங்கம், மாயவரம் சாரங்கபாணி, தொண்டாமுத்தூர் தண்டபாணி என்று சொல்லி போட்டு 10-12 இளைஞர்கள் தங்களுடைய உயிரை தற்கொடையாக கொடுத்து இந்தியை எதிர்த்து தமிழை வாழ வைக்க அந்த களம் கண்ட
அதற்கு பின்னால் 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்று சொல்லி மும்மொழிக் கொள்கையை தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு இருமொழிக் கொள்கையை அமுல்படுத்திய பின்னால் தான் இன்றைக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் உலகெங்கும் எங்கு பார்த்தாலும் தமிழர்கள் நிறைந்து வழிகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இருமொழிக் கொள்கை தான். மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கொண்டிருந்தால் அவர்களுடைய முழு கவனமும் கல்வியிலே முழுமையாக செல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை திசை தவறி போயிருக்கும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 67க்கு முன்னால் என்று சொன்னால் உலகெங்கும் தமிழர்கள் சென்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. சென்றவர்கள் எல்லாம் கூலிகளாக சென்றார்களே தவிர யாரும் தங்களுடைய அதிகாரிகளாக அலுவலர்களாக செல்லவில்லை. அன்றைக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றவர்களே அவர்களுக்கு மாவுச்சாக்கு என்று பெயர். ஏன் என்று சொன்னால் அங்கே இதில் இருக்கக்கூடிய கப்பலிலே இருக்கக்கூடிய கோதுமை மாவுச்சாக்குகளை இறக்கி போடுகின்ற பணியை செய்ததால் அவர்களுக்கு மாவுச்சாக்கு என்று தென்னாப்பிரிக்காவிலே பெயர். அதே போல் அவர்களுக்கு மலேசியாவிலே அவர்களுக்கு பெயர் ஐந்தடி என்று. என்னவென்று சொன்னால் இவர்கள் போகிறவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கக்கூடிய 5 அடி அகலமுள்ள பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கியதால் இவர்களுக்கு 5 அடி என்று பெயர், 5 அடி என்று சொன்னார்கள். இவர்கள் கள்ளத்தோணி என்றாங்க இங்கே இருக்கக்கூடிய சிலோனில் இருக்கிறவங்க. இன்னும் அந்த பக்கம் போகிற இடங்களில் வந்துக்கிட்டு கையில் விலங்கு மாட்டி அவர்கள் பணிகளை செய்த காரணத்தால் அந்த விலங்குகளை மோதுகின்ற நேரத்தில் கிளிங் என்ற சத்தம் வருகின்றதுனால இவனை கூப்பிட்றதே கிளிங்குன்னு கூட. உங்களுக்கு எங்கள் ஊர் கோயம்புத்தூரை பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கேரள தேசத்து மலையாள தோழர்களை அழைக்கின்றது அந்த காலத்தில் அழைப்பது வந்து 12:45. அது என்னென்னா 12:45 12:45 மணிக்கு அவங்களுக்கான ரயில் பாலக்காட்டுக்கான ரயில் வரும். அதனால் அவனை சொல்கிறதே 12:45 சொல்லி அவனை விழிக்கிற மாதிரி நம்மை அழைத்தது அவர்கள் கிளிங் என்கின்ற அந்த பெயரிலே அவர்களை அழைத்தார்கள். அந்த அளவுக்கு இருந்த நிலை மாறி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சுந்தர பிச்சையை பார்க்கின்றோம், மற்றவர்களை பார்க்கின்றோம். எல்லா ஐடி நிறுவனங்களிலும் தகவல் தொடர்பு நிறுவனங்களிலும் நம்முடைய தமிழர்கள் பெரும் சாதனையை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களையும் பார்க்கின்றோம். இந்த சாதனைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது இருமொழிக் கொள்கை தான். அந்த இருமொழிக் கொள்கையின் வாயிலாகத்தான் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கின்றோம். இதிலே எல்லோருக்கும் தெரிந்த 65 வரையிலான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தாண்டி 1986ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே எங்களுடைய பங்கும் ஓரளவுக்கு இருந்தது என்பதையும் அதற்கான பதிவையும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். 86 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ஒரு நாள் தினகரனை விரித்து பார்த்தோம்னா 8 காலம் செய்தி வந்திருக்கிறது. மதுரையில் இந்தி வெறி எம்பிக்கள் அட்டூழியம், தமிழ் பெயர் பலகைகளை தூக்கி எறிந்தனர். அது ஒன்றும் இல்லை, ஹிந்தி இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்தியை அமுல்படுத்துகின்ற அந்த குழுவை சேர்ந்த அந்த எம்பிக்கள் கொஞ்சம் பேர் மதுரைக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க போய் மதுரையில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல பார்த்தா அங்கே ஒவ்வொரு அலுவலருக்கும் முன்னாடி அந்த முப்பட்டையாக ஒரு இது வச்சுருக்கோம்ல பெயர் பலகை, அமுல்ராஜ் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு தமிழ்லேயே எழுதியிருக்கோம். ரெண்டாவது பக்கத்தில் இங்கிலீஷில் எழுதியிருக்கும், 3வது பக்கத்தில் ஹிந்தியில் இருக்கணும். ஆனால் அங்கே ஹிந்தியில் இல்லை. ஹிந்தியில் இல்லைன்னு பார்த்தோன்னே கஹா ஹிந்தின்ட்டு அந்த போர்டுகளை தூக்கி அந்த பெயர் பலகைகளை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இந்த செய்தியை தினகரன் பதிவு செய்தது. இந்த செய்தியை பார்த்த மாத்திரத்தில் எங்களுக்கு நெஞ்சு கொதித்தது. தமிழ் பெயர் பலகைகளை தமிழ்நாட்டில் வந்தே தூக்கிறவருக்கு வந்துருச்சாடா அவங்களுக்கு தைரியம் அப்படின்ட்டு உடனடியாக அதுக்கான பதிலடியை கொடுத்தாகணும்னு நினச்சி அன்றைக்கு பொள்ளாச்சியை பொறுத்த வரையிலே எங்களோடு இருந்த தோழர்கள் இதில் பெருமையோடு பதிவு செய்ய வேண்டியது, நான் சந்தித்த அத்தனை பேரும் 6 பேரை சந்தித்தேன். இதற்கான பணியை திட்டமிட்ட போது 6 பேரும் திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி தொண்டர். தோழர் மனோகரன், தோழர் பாரதி, தோழர் கனகராஜ், தோழர் சுசீந்திரன், தோழர் தமிழ்தாசன், தோழர் பொன்ராஜ். ஆக இவங்களை வச்சு தான் நாங்கள் முதல்ல என்னடா பண்ணலாம், என்ன ஏதாச்சும் பண்ணணுமேன்னு ஒன்று சரி இதை பண்ணுவோம் பண்ணிட்டு இன்றைக்கே நம்ம இந்திய எழுத்துக்களை அழிச்சிடலாம். அந்த நிலையில் நான் கோவை மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளராக இருந்தேன். அப்போ நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா, நம்ம பாட்டு செய்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டோம். எதுக்கும் மாவட்ட செயலாளர் ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மாவட்ட செயலாளராக இருந்த
முன்னாள் அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களிடம் என்ன இந்த மாதிரி நடந்திருக்கு ஆமாப்பா இப்போ நானும் பார்த்தேன், எனக்குமே இப்போ வயிறுலாம் எரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இல்லைன்னா நாங்கள் ஏதாச்சும் இறங்கி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு. ஆனால் செய்கிற நேரத்தில் திமுக தலைமை சொல்லாமல் நம்ம அது திமுகவினுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி போட்டு தமிழர் தானேன்னு எங்களுக்கு நாங்களே பேரை வச்சுக்கிட்டோம். போயிட்டு இப்போ அங்கே பொள்ளாச்சியை பொறுத்த வரையில் ஒரு காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டுக்குள்ளே தாசில்தார் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கும், ஆர்டிஓ ஆஃபீஸ், சப் கலெக்டர் ஆஃபீஸ் அதுக்குள்ளே தான் இருக்கும், தலைமை தபால் நிலையமும் அங்கே தான், அஞ்சலகமும் அது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சும் அங்கே தான், கிளை சிறைச்சாலையும் அங்கே தான், இப்படி எல்லாமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே தாங்கிற மாதிரியான ஒரு பெரிய காம்பவுண்டு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய முதல்ல டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலையும் அஞ்சல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்களை அழிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த காம்பவுண்டு சேவர் முழுவதுமாக ஏன் அடிக்கிறோம், வெறும் இந்திய அழிச்சிருக்கோங்கிறத மட்டும் பதிவு பண்ணாமல் ஏன் அழிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி இந்தி வெறி எம்பிக்கள் தமிழ் பெயர்களை தூக்கி எறிஞ்சால் அதனால் நாங்கள் இந்திய எழுத்து அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணோம். அத்தோடு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்து தான் தீர்மானிப்பது என்றால் இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எலியாகத்தான் இருக்க முடியும், புலியாக ஏன் இருக்கிறது, சிறப்பு கருதி என்றால் தமிழை சிறப்பு கருதி இந்தியாவின் தேசிய மொழியாக்க வேண்டும். அதே மாதிரி இவர் காளிமுத்தோட வாசகம் ரொம்ப அருமையான வாசகம். இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் ஆரக்கால்கள் பீத்தெறியப்படும் அப்படின்னு சொல்லுங்க. இது எல்லாம் எழுதணும் நாங்கள் திமுக, ஆனால் இவருடைய வாசகங்களை எடுத்து பயன்படுத்தணும். அப்போ அதே மாதிரி ஆரம் வீரப்ப என்ன சொல்லியிருந்தார், அதையும் எழுதிடும். இப்படி எல்லாம் முழுசாக எழுதி வச்சுருந்தோம். வெடிகிறதுக்குள்ளே எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டு மாலை முரசில் பொள்ளாச்சியில் இந்திய எதிர்ப்பு போர் வெடித்ததுன்ட்டு அது 8 கால செய்தியாகிடுச்சு. இதை பார்த்ததுக்காக உடனே வந்துக்கிட்டு கோயம்புத்தூரில் இருந்த ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி அவங்கெல்லாம் எங்களுக்கு முந்திட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திருப்பூரில் இருக்கக்கூடிய தோழர்கள், பழனியில் இருக்கக்கூடிய தோழர்கள், திண்டுக்கல் தோழர்கள், புதுக்கோட்டை தோழர்கள் எல்லாரும் பண்ணிட்டு அங்கங்கே இந்திய எழுத்துக்களை அழிக்கிற வேலையை அங்கே தொடங்கினாங்க. அது தொடங்கினது மட்டுமல்ல, இது கிடைச்ச இந்த இதை பார்த்த உடனே நாங்கள் சரி இதை விட வேண்டாம், இது கொஞ்சம் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட அடுத்த நாள் வந்து இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் விட்டோம். அடுத்த நாள் வந்து வடவர் கடை முன் மடியல் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே குஜராத் ஸ்வீட் ஸ்டால்னு ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்குது, அந்த கடைக்கு முன்னாடி மறியல் போட்டு பெரியது. அவன் நாங்கள் போய் நின்ன உடனே நான் கடை சாத்திட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சான். உட்காரு, நீ பாட்டுக்கு கடை சாத்திட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போய் மறியல் பண்ணுறது, நீ திறந்து வச்சிருக்கணும், நாங்கள் மறியலும் பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி மறியல் பண்ணுகின்ற நேரத்தில் ஊரில் இருக்கிறவங்களாம் வந்துக்கிட்டு ஏப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு விளக்கம் கேட்க, அவங்களுக்கு நாங்கள் விளக்கங்கள் சொல்ல 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 அது ஒரு பெரிய பிரச்சாரமாக அமைஞ்சது. எல்லாரும் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க, ஒருத்தர் கூட நீ செய்கிறது தப்புன்னு சொல்லலை. அப்படி அந்த இது கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்தி வெறி எம்பிக்கள் வந்து கொடும்பாவியை கொளுத்துறது ரெகுலராக நடக்கிற காரியம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அவனை தூக்கில் தொங்க விடுற மாதிரி புளிய மரத்தில் தொங்க விட்டு சப் கலெக்டர் ஆஃபீஸினுடைய புளிய மரத்தில் தொங்க விட்டுருந்தோம். இவன் தான் வந்து இந்திய தமிழ் பெயர் பலகையை தூக்கி எறிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி. இதை பண்ணோடனே இப்போ கூட எங்கள் கூடயே இருந்த இத்தனையும் யார் பேரும் வரல. உமாபதி செஞ்சான், பாரதி செஞ்சான், மனோகரன் செஞ்சான், சுசீந்திரன் செஞ்சாங்கிற எந்த பேரும் வரல. தமிழர் தானேங்கிற அமைப்பு செய்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நான் திமுகவில் இருக்கக்கூடிய சில தோழர்கள் வந்து அண்ணே என் பேர் வரணும்ண்ணே, நாங்கள் ஏதாச்சும் பண்ணுறோம்ண்ணே, பண்ணு நீ பண்ணணும்னா பண்ணு அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்க, நீங்கள் தமிழர் தானேன்னு வச்சுட்டீங்க, எங்களுக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி வச்சுக்க, டைரா, தமிழ் யூத்ஸ் ரெவல்யூஷனரி ஆர்மி, தமிழ் இளைஞர் புரட்சி படை அப்படின்னு சொன்னோடனே அவங்க போய் அந்த இந்தி வெறி எம்பிக்கள் இருந்து கிளம்பும்போது இந்தி வெறி எம்பின்ட்டு தான் போனான். அங்கே போய் அந்த கொளுத்தும் போது என்னட்டா ராஜீவ்காந்தி குடும்பாவிட்டான். இது ராஜீவ்காந்தி குடும்பாவின்னொன்னே ஐஎஸ் வந்துருச்சு, வந்துருச்சு. கூடவே செய்கிறவங்க வந்து யூத்ஸு ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படிங்கிற அந்த 3 வார்த்தைகளுக்காக வேண்டி அவங்கள அத்தனை பேரையும் பிடிச்சி கொண்டு உள்ள உட்கார வச்சுட்டாங்க. இது இந்த 4 நாளும் எங்களை அரெஸ்ட் பண்ணலை, ஆனால் இந்த குரூப்பை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதுட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போய்
விளக்கம் கொடுத்தோம். சும்மா பேருக்கு தானுங்க வச்சுருக்கிறோம். அதாவது எங்களுக்கு ஈழத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு ஒவ்வொன்றுக்கும் டெலோ, தமிழ் ஈழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லப்பட்ட டெலோன்னு சொன்னது, எல்டிடின்னு சொன்னது, பிளாட்டுன்னு சொன்னது, இப்படி அந்த அந்த இதுகளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டோம். எங்ககிட்ட ஆர்மியும் இல்லை, படையும் இல்லை, எங்களுக்கு பெரிய இதுவும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் வம்பெல்லாம் தேடிக்காதீங்க பண்ணிட்டு, அங்கே வேண்டியவங்க தானே போலீஸ்லேயும் இருந்தவங்க, வம்ப தேடிக்காதீங்க, நாங்கள் இப்படியே அழிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி குடும்ப எரிக்கிறோம்னு சொன்ன உடனே அன்னைக்கு அங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வைஜெயந்தி மாலா பாலி ரசிகர் மன்றம்னு சொல்லி போட்டு அவங்க ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா கலைஞர் குடும்ப எரிக்க. இது வரைக்கும் திமுக இதாக இறங்கலை, முழுமையாக இறங்கலை. நாங்கள் இளைஞர்கள் தான் கொஞ்சம் பேர் இறங்கி இந்த வேலையில் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இவங்க ஆசிரியர் குடும்பவையும் கலைஞர் குடும்பவையும் எரிக்கிறதுன்னு அவன் சொன்ன உடனே நம்ம மாவட்ட செயலாளர்கள் கோவை கண்ணப்பன் அவர்களும் ஈரோட்டில் அண்ணன் கணேசமூர்த்தியும் 1000 ராஜீவ்காந்தி குடும்பவை எரிக்கிறதுன்ட்டு அவங்க இறங்கிட்டாங்க. இவங்க முதல்ல இவனுங்க காங்கிரஸ்காரங்க வந்து டவுன் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல எரிக்கிறேன்ட்டு வந்தானுங்க. வந்தவனுங்களை பிடிச்சி நம்ம ஆளுகளாம் ஆட்டி பெடல் கிளப்புனானுங்க. இதில் அந்த அடிதடியில் ராமகிருஷ்ணனுடைய தோழர் ஆரிசாமியினுடைய முன்பல்லு உடஞ்சி போச்சு. அப்படி அந்த இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு அந்த காரியம் முடிஞ்சு. ஆனால் அவனுங்களை எரிக்க விடலை, சரியான அடி கொடுத்து அவனுங்களை அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டோம். இதுக்கு அப்புறம் இந்த ராஜீவ்காந்தி குடும்பவியை நாம் எரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கோவை மாவட்டத்திலும் அன்றைய ஈரோடு மாவட்டத்திலும் ஒன்றுபட்ட மாவட்டங்களில் வந்து அத்தனை பேர் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்த உடனே தலைவர் கலைஞர் அங்கிருந்து வந்து சிறையில் இருந்த எங்களை வந்து பார்க்கறதுக்காக வேண்டி வந்தார். என்ன இப்படி நீங்கள் பாட்டுக்கு தனியாக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. அப்புறம் விவரமெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி அப்போ இன்னும் விட வேண்டாம், இப்போ இந்திய எதிர்ப்பு மாநாடே கூட்டலாம் அப்படின்னு. இது நடந்தது செப்டம்பர் 15லேருந்து 20க்குள்ளே இது நடக்குது. அடுத்து அப்படியே அக்டோபர் 23ஆம் தேதி கோவையில் இந்திய எதிர்ப்பு மாநாடு அறிவித்தாங்க. இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் வந்து அந்த இதில் தமிழ்நாடு முழுவதும் இந்திய இவங்களை சட்ட எரிப்பு போராட்டத்தை அறிவித்தாங்க. அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் தான் வந்து எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் பலரும் அரெஸ்ட் ஆனதில் பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்டு சுபாலன், மு ராமநாதன், பரிதி இளம்பழுதி உள்ளிட்ட 10 பேர் எம்எல்ஏக்களாக இருந்தவங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை பதவியை பறித்தார். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அவை முன்னவராக இருந்தவர், சட்டமன்றத்தினுடைய அவை முன்னவராக இருந்தவர் நாவலர். பேராசிரியருடைய பதவியை பறிக்கிறேங்கிற அந்த செயலை செய்தது நாவலர். காலம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பார்க்க அவருக்கு சொல்லி இப்போ 10 பேருடைய பதவியை பறித்தாங்க. அதே சமயம் சரி சட்டத்தை எரிச்சா பதவி பறிக்கிறது நியாயம்தான் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு எம்பியாக இருந்தவர் அண்ணன் வைகோ வந்து அவரும் சட்டத்தை எரிக்கிறார். அவர் சட்டம் இதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போகிறார். அங்கே இவரை ஏன் எரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதவியை எதுவும் பறிக்கலை. நாடாளுமன்றத்திலேயே பறிக்காத பதவியை இங்கே சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பறிச்சார். அதுக்கு நாவலர் துணை நின்றார். இது ஒரு காலத்தினுடைய கொடுமை. ஆக அப்படி அந்த நேரத்தில் தான் வந்து கலைஞர் அரெஸ்ட் ஆகிற டிசம்பர் 9ஆம் தேதி அரெஸ்ட் ஆன போது அதற்காக வேண்டி இப்போ சரி இனி இந்த போராட்டத்தை யாரெல்லாம் முன்னாடி இருந்து செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் சிறைப்பிடிக்கணும்னு சொல்லி எங்கள் மீது வெடிகுண்டு வழக்குகளை ஸ்தாபித்தாங்க. போட்டு அந்த வெடிகுண்டு வழக்குகளின் வாயிலாக கோவையில் பொறுத்தவரையில் உமாபதி, நான், தம்புராஜ், என்னுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்புராஜ், கார்த்திக், இப்போது கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்தி, நவமணி, ராமமூர்த்தி, தங்கவேலு ஆகிய 6 பேர் மேலே அந்த வழக்கை போட்டாங்க. அங்கே இது சிங்காநல்லூர் வெடிகுண்டு வழக்கு. இதில் திருச்சி முத்தரசநல்லூரில் அதே மாதிரியான ஒரு வழக்கை போட்டு அண்ணன் எல்ஜி, மலர்மன்னன், நாமக்கல் பழனிவேலன், வழக்கறிஞர் தினகரன் இப்படி சொல்லி அவங்க மேலே ஒரு 10 பேர் மேலே அங்கே வழக்கு போட்டாங்க. இந்த வழக்குகளில் உள்ள போனவங்களெல்லாம் கடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கி நைய பிடிச்சாங்க. உள்ள போலீஸ் என்ன சொல்லி உதைச்சாங்கன்னா,
ஏன்டா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிட்ட இந்த சீனிவாசன்கிற நினப்பா, காளிமுத்துங்கிற நினப்பா, நீங்கள் எல்லாம் வெளியே போய் ஒருத்தனை நடமாட்ட மாட்டீங்கன்னு சொல்லியே 5 நாள் 6 நாள் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் துவட்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறமும் போச்சு வந்துச்சு. 89 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக FID ஃபர்தர் ஆக்ஷன் டிராப்டுன்னு சொல்லி அந்த வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டன. அப்படி அதாவது சாதாரணமாக ஒரு பொள்ளாச்சியில் தொடங்கின அந்த சின்ன போராட்டம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கைதி உடை கொடுக்கின்ற அளவிற்கும் பேராசிரியருடைய பதவியை பறிக்கின்ற அளவுக்குமாக அத்தனை பெரிய வடிவெடுப்பதற்கு அந்த சிறு பொறி காரணமாக இருந்தது. அந்த சிறு பொறியிலும் சிறு பொறியாக இருந்தவர்களே நானும் ஒருவன் என்கின்ற அளவிற்கு எங்களுக்கு எல்லாம் இந்த உணர்வை ஊட்டி எங்களுக்கு கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் திராவிடர் கழக இளைஞர்கள் என்கின்ற பெருமையையும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்தவர்களுக்கு இவ்வளவு நேரத்தை அனுமதித்திருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.